சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்து ஆனால் அதே நேரத்தில் வந்து வலிமையாக வேலை பார்க்கக்கூடியவங்க. இதுவரைக்குமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் இல்லாத நிலைமை, இது மாதிரி பல குழப்பங்களை எல்லாம் இந்த கேது ஏற்படுத்தினார். இப்போ வந்து ராசிக்குள்ளார வந்து உட்கார்றார். அப்போது ராசிக்குள்ளார வந்து உட்காரக்கூடிய கேதுங்கிறதுனால உணவு கட்டுப்பாடு இனிமேல் சிம்மராசிக்காரங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா கேது வந்து வாயு கோளாறு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பெரிய ஞானத்தை கொடுக்க போகிறார் கேது. அதே மாதிரி பாருங்கள், ராகு வந்து பயமுறுத்திக்கிட்டே இருந்தார். அதாவது நல்லதை செய்கிற மாதிரி கொண்டு போய் கெட்டதை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த நிலைமை இனிமேல் வந்து மாறும். 7ஆம் இடத்துக்கு ராகு வந்து உட்கார்றதுனால வியாபாரத்தில் திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, அதிகமான ஷேர் நான் காசு போடுறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து நான் விலகிறேன், எனக்கு வந்து செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி பெரிய யோகத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். சிம்ம ராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அந்த ஒரு கிரிப்போடவே இருப்பாங்க. இப்போ அந்த கேது போய் ஜென்மத்தில் அமரும்போது தகப்பனாருடைய மூதாதையர் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. இந்த 1.5 வருஷம் பார்த்திங்களா, திருமண தடைகள், குடும்பத்தில் வந்து பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், சகோதரனால் வந்து கருத்து வேறுபாடுகள், சகோதரியால் கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத வழக்கு வியாஜியங்கள், இதெல்லாம் பார்த்திங்களா டோட்டலாக ரிலீவ் பண்ணி விட்றது தான் இந்த ராகுகேது பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு மிகவும் அற்புதமாக இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிர்மறையான வருமானங்களை கொடுக்கக்கூடியது, ஏறுக்கு மாறான வெகுமானங்களை கொடுக்கக்கூடியது, அதுவும் உபரி வருமானங்களை வந்து அபரிதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அதே மாதிரி கேது பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ன தான் சம்பாதிச்சாலும், என்ன தான் சுகமாக இருந்தாலும், என்ன தான் சொத்து இருந்தாலும் பொதுவான வாழ்க்கையில் மெதுவாக தான தர்மம் பண்ணக்கூடிய ஒரு அம்சத்தை மிகப்பெரிய வம்சமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது பகவான் அமைவார். சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வையில் ராகு வர்றார். கேது வந்து ஜென்மத்தில் வர்றார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறது இளைஞர்களுக்கு நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும்ன்றதுனால அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். நான் உழைக்க இன்னொருத்தர் உட்காந்துட்டு சாப்பிட்டு போகிறாருன்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர், அதற்கான அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் ராகு. ஆகவே கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் எதுலேயுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடியது கூட்டு முயற்சிகளுக்கு பலன் அளிக்கக்கூடிய அமைப்பு. ராசியில் இருக்கக்கூடிய கேது வந்து வேதாந்த எண்ணங்களை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். ஒரு வருஷமாக குலதெய்வத்தை போய் பார்க்கல, நேர்த்தி கடன்களை போய் இது பண்ண முடியல, இந்த மாதிரியான தெய்வீக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் சிம்மராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நடக்கக்கூடிய யோக பயிற்சியாக தான் இந்த ராகு கேது பயிற்சி அமைஞ்சிருக்கு.